ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல क्वेश्चंस எப்படி கேக்குறாங்கன்னா 1498ல வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வரும்போது தென்னிந்தியாவை ஆண்டவர்கள் யார், எவர், எந்த மன்னர் அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்க டைரக்டா புக்ல இந்த சோர்ஸ் கிடைக்காது, நீங்க தான் கம்பேர் பண்ணி படிக்கணும். அப்போ வாஸ்கோட காமா 1498 மே மாசம் வந்திருக்காரா, அப்போ இந்த டைம் பீரியட்ல தென்னிந்தியாவை ஆண்டவர்கள் யார், வட இந்தியாவை ஆண்டவர்கள் யார், நீங்களே கொஸ்டின் கேட்டுக்கணும். அப்போ இந்த டைம் பீரியட்ல தென்னிந்தியாவை ஆண்டவர்கள் யார் சார்னா விஜயநகர் மன்னர். விஜயநகர் கிங்டம். முக்கியமா இம்மாடி நரசிம்மா அப்படின்னு ஒருத்தர் ரூல் பண்ணார். இம்மாடி நரசிம்மா நீங்க புக்ல படிச்சிருக்கீங்க. 1498ல வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வரும் பொழுது கேரளா காலிக்கட்ல வரும் பொழுது ஜமோரின் அப்படின்ற மன்னர் அவரை வரவேற்றார். ஜமோரின் அவர் கேரளாவில் ஒரு மன்னர் உள்ளார். பட் தென்னிந்தியாவை ஆண்ட மன்னர் யார் அப்படின்னா விஜயநகர மன்னர்கள் இம்மாடி நரசிம்மா. இப்படி கேள்வி கேட்கலாம். அண்ட் வேற மாதிரி கேள்வி கேட்கலாம். 1526ல வடக்கில் பானிபட் போர், முதல் பானிபட் போர் அப்படின்றது நடக்கும்போது இங்க எந்த மன்னர் ரூல் பண்ணாருன்றது கேட்கலாம். அப்ப நார்த்ல பானிபட் போர் அப்படின்றது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்ததா. அப்போ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வடக்குல பானிபட் போர் நடக்கும்போது தெற்குல யார் ரூல் பண்ணா அப்படின்னா இது கிருஷ்ணதேவராயர்னு சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணதேவராயருடைய டைம் பீரியட் என்ன அப்படின்னா 1509ல இருந்து 1529. அப்போ நார்த்ல பாபர்னா சவுத்ல விஜயநகர் கிருஷ்ணதேவராயா. சரி, இப்படி வாங்க. 1565ல பேட்டில் ஆஃப் ராட்சச தங்கடின்னு சொல்லக்கூடிய தளிக்கோட்டை போர் அப்படின்றது நடக்குது. இது விஜயநகரத்துக்கும் பாமணிக்கும் நடக்கக்கூடிய போர். இந்த போர் நடக்கும்போது விஜயநகரம் தோத்துறாங்க. அப்போ உங்ககிட்ட இப்படி கேட்பாங்க, இந்த போர் நடக்கும் பொழுது வடக்கில் ஆண்ட முகலாய மன்னர் யார் அப்படின்னு கேட்டா அங்க என்னன்னா அக்பர் அப்படின்றவர் வர. அப்போ கொஸ்டின் எப்படி படிக்கணும்னு தெரியுதா? சவுத்ல என்ன நடந்துச்சு, நார்த்ல என்ன நடந்துச்சு, எந்த ஈவெண்ட் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட்டை படிக்கும் போதே பேரலா கண்டெம்பரரியா எந்த பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, என்ன மிக முக்கியமான நிகழ்வுகள் இருக்குன்னு நீங்க படிச்சீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். நன்றி.